அமெரிக்காவில் பிடிபடும் சட்டவிரோத குடியேறிகளை குவாண்டனமோ தடுப்பு மையத்தில் அடைக்க ட்ரம்ப் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அப்படி அங்கே என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். பூமியின் நரகம். இதுதான் குவாண்டனமோ தடுப்பு மையத்திற்கு குற்றவாளிகள் வைத்திருக்கும் பெயர். அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை குவாண்டனமோ தடுப்பு மையத்தில் அடைக்க ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குவாண்டனமோ விரிகுடா என்பது தென் அமெரிக்க நாடான கியூபாவிற்கு தென்கிழக்கில் அமைந்துள்ளது. ஏற்கனவே அங்கு அமெரிக்க கடற்படை தளம் அமைந்துள்ள சூழலில் 2001 இரட்டை கோபுர தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு பயங்கரவாத பின்னணி கொண்டவர்களை சிறை வைக்க 45 சதுர மைல் பரப்பளவில் தடுப்பு மையம் ஒன்றை அப்போதைய அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் உருவாக்கினார். வெளியுலகிலிருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் யாருடனும் உரையாட முடியாத அளவிற்கு வாழ்நாள் முழுவதும் கண்காணிப்புடன் இருக்கும் குவாண்டனமோ சிறையைத்தான் பலரும் பூமியின் நரகம் என அழைக்கின்றனர். குவாண்டனமோ என்ற பெயர் என்னவோ கேட்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் இங்கு நடைபெறுவதாக கூறப்படும் சித்திரவதைகள் நெஞ்சை பதைபதைக்கச் செய்பவை. கைதிகளை அதிக குளிர் நிறைந்த அறைகளில் அடைத்து வைப்பது, முறையான தூக்கத்திற்கு அனுமதிக்காமல் சித்திரவதை செய்வது, வரையறையின்றி உடைந்த கண்ணாடி மற்றும் வயர்களைக் கொண்டு அடிப்பது போன்ற விதவிதமான சித்திரவதைகள் இங்கு நடப்பதாக கூறப்படுகிறது. உணவை உண்ணும் நேரத்தில் கூட கைதிகளின் கால்களில் விலங்குகள் பூட்டப்பட்டே இருக்கும். சிலருக்கு அடைக்கப்பட்டிருக்கும் அறையை விட்டு வெளியே வருவதற்கு கூட அனுமதி கிடையாது. இந்த சித்திரவதை கூடத்தின் கொடுமைகளை பொறுக்க முடியாமல் பலர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டனர். தாங்க இயலாத கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதிகள் உண்ணாவிரதம் இருப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் அவர்களை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்து தொடர்ந்து சித்திரவதை செய்வதுதான் குவாண்டனமோ சிறை நிர்வாகத்தின் பாணி. இப்படிப்பட்ட இடத்தில் என்ன நடக்கும் என்பதை ஷாங்காங் ரிடம்ஷன் போன்ற ஹாலிவுட் படங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இங்கு அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் பெரும்பாலானோர் அமெரிக்காவிற்கு எதிரான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் அல்லது அதற்கு துணை போனார்கள் என்பதை. தற்போதும் அமெரிக்கா அதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை குவாண்டனமோ தடுப்பு முகாமில் அடைக்க ஆயத்தமாகி வருகிறது. ட்ரம்ப் தனது முதல் ஆட்சி காலத்தில் இதேபோன்று சர்வதேச எதிர்ப்புகளையும் மீறி பலரை குவாண்டனமோ தடுப்பு முகாமில் அடைத்திருந்த சூழலில் மீண்டும் அதே முடிவை எடுத்துள்ளார். ஏற்கனவே 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு அடைக்கப்பட்ட நிலையில் சுமார் 30,000 பேர் தங்கும் வகையில் ஏற்பாடுகளை அமெரிக்காவின் உள்துறை அமைச்சகம் செய்துள்ளது. வரும் நாட்களில் பல்லாயிரக்கணக்கானோரை உலகின் அதிக பயங்கர தடுப்பு மையத்தில் அமெரிக்கா அடைக்கக்கூடும் என சிறை சித்திரவதைக்கு எதிரானோர் தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிராக சர்வதேச அமைப்புகள் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள சமூக ஆர்வலர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் ட்ரம்ப் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.